الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த உலமாக்களே மற்றும் இந்த மஸ்ஜிது சலாம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கே இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் சம்பந்தமான விடயங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் ஆவலுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, சிறார்களே, மதரசாவுடைய மாணவர்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த துனியாவிலே இந்த பள்ளிவாசலிலே ஒன்று கூட்டியது போல நாளை மறுமை நாளில் இந்த காலத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு ரஹ்மத்தாகவும் அவர்களிடத்தில் இருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு பரக்கத்தை தாரான் என்பதையும் நாங்கள் மறந்து வாழ்றோம். நல்லா யோசிக்கணும், அப்பதான் வேலை. சஹாபிகள் இருக்கிறாங்கல்ல, உங்களோட மனசை தொட்டு எல்லாரும் சொல்லுங்க, சஹாபிகளை விட சிறந்த மனிதர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் வாய்க்கு எடுத்ததோடு என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷர்ண்டா யாரை சொல்லுவோம்? அவுலியாக்கள் நல்ல மனுஷர்கள் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க நல்ல இபாதத்தாளிகள். அவுலியாக்கள் சிறந்தவர்களா? சஹாபிகள் சிறந்தவர். சஹாபிகள் தான் நம்பர் 1. சஹாபிகள் இடத்துக்கு யாரும் வர முடியாது. ஏன்னா சஹாபிகளும் அவுலியாக்கள், இறைநேசர்கள் தான். நான் சொல்லுவேன், வெறும் பெரிய அவுலியா குஞ்சு அப்படின்வாங்கல்ல, குழப்புது. டேய் பள்ளி போண்டா அப்படின்ற, கொஞ்சம் இருடா போ, கொஞ்சம் இருடா போ, இல்லை நான் போகிறேன், நீ வார லேட்டு. ஆமாம், பெரியவர் அவுலியா குஞ்சு அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவர் நல்லவர். நல்லவனுக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்ன? பெரிய அவுலியா குஞ்சு இவர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோங்களே. ஏன்னா நல்லவங்கன்னு அர்த்தம், அது சாலிஹான மனிதர்கள் என்ற அர்த்தம் இல்லையா? என்னதான் உலகத்தில் இப்படி நல்லவங்க நல்லவங்க என்று எல்லா அவுலியாக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட சிறந்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகள். உலகத்தில் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்து ஈமானில் உயர்ந்தவங்க யாரு? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. யாருக்காவது டவுட் இருக்குதா? சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய ஈமான ஒரு தட்டிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஈமான ஒரு தட்டில் வச்சாலும் அபூபக்கர் சித்தீக் சஹாபிகள் செஞ்சதை நாங்கள் செய்யணுமா இல்லையா? சஹாபிகள் நடந்து சென்ற வழியில நாங்க நடக்கணுமா இல்லையா? சஹாபிகளை நீங்க எடுத்து பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றதோட மாத்திரமல்லாது அவர்கள்ட்ட இருந்து பரக்கத்துகளை அடைய ஆரம்பிச்சாங்க. எப்படி பரக்கத்துகளை அடைய ஆரம்பிச்சாங்க? புகாரியை பரட்டி பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தடவை அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால சந்திக்க வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபிகள் சுத்தி நின்று கொண்டிருந்தார். இந்த டைம்ல சஹாபிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுளு செஞ்சாங்க. புகாரி சஹீஹுல் புகாரில வரும். வுளு செஞ்சாங்க. வுளு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களோட முகத்துல இருந்து கையில இருந்து தண்ணி அப்படியே வடிஞ்சோடும் போது அபூ சுஃபியான் சொல்றாரு, புகாரில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல பட்ட தண்ணி கீழ போக விடாம அவசரமாக சஹாபிகள் கையில எடுத்து அவங்களோட உடம்புல பேச்சு கொள்றாங்க.
கானு யக்ததிலூன அலா வதுஇஹி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில கையில பட்ட தண்ணீரை தாங்கட உடம்புல சேர்த்து கொள்றதற்கு பூசிக்கொள்றதற்கு சண்டை பிடிச்சாங்க. அடுத்த சஹாபிக்காக வேண்டி உசுரே கொடுத்தவங்க. அவங்க தாகத்துல பசியில இருந்து அடுத்த மனிதரை வாழ வச்சவங்க. ஆனா பரக்கத்தை மட்டும் முட்டு கொடுக்க மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பு பட்டது அவங்களோட உடம்புல இருந்து கழுகி வரக்கூடிய தண்ணீருக்காக வேண்டி சண்டை பிடிச்சு கொண்டாங்க. ஏன்? சஹாபிகளுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஒரு பரக்கத்தான மனிதர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்பு பட்டது பரக்கத்தானது. இது யாருக்கு தெரியும்? சஹாபிகளுக்கு நல்லா தெரியும். அதே ஹதீஸுடைய தொடர்ல வருது. சுபஹானல்லாஹ். இது இன்றைக்கு உலகத்துல நீங்க அதை எப்படி எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. சஹீஹுல் புகாரில இருக்க இந்த உலமாக்கள் இருக்கிறாங்க, வேண்டிய உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இது சஹாபிகள் செஞ்ச செயல், புகாரில பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தனஹம, காரி உமிழ்ந்தால், காரி துப்பினால் அது ஒரு சஹாபியோட கையில தான் விழுமா. அதை எடுத்து என்ன செய்வாங்க? உடம்புல எல்லாம் பூசிக்கொள்வாங்க. இல்லைன்னா சொல்லுங்க, புகாரில வேண்டிய உலமாக்கள்ல கேட்டு பாருங்க. இப்ப இது யாரு செய்யற செயல்? சொர்க்கவாதிகளான சிறந்த மனிதர்களான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகள் செய்த செயல். இப்ப யோசிச்சு பாருங்க. அடே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றினா மட்டும் போதுதானே, அவங்கள்ட்ட இருந்து இப்படி எல்லாமா செய்யணும், இப்படி எல்லாமா நாங்க நடந்து கொள்ளணும். இது சஹாபிகளுக்கு தெரியும் பரக்கத்தண்டு. அதனாலதான் இப்படி செய்யும் போது ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் பிழை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய முடி வலிக்கப்படுகிறது, முடி வலிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிய வலிக்கிறதுக்கு ஹல்லாக் இருக்கிறார்ல, நாசுவன், முடிய வலிக்கிறவர், கொண்ட வெற்றவர், அவர் வந்து வலிக்கிறார். ரசூலுல்லாஹ்வோட முடி இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும், ஜட வச்சிருப்பாங்க. பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, உம்மு ஸவாயால ஷமாயிலு திர்மிதி நடக்குது. 122வது வருஷம் உம்மு ஸவாயால நடந்து கொண்டு இருக்குது. இம்ரான் மோலையும் இருந்தாப்புல இடையிடைய காலை பொழுதுல சுபகுல அங்கே வந்து உட்காருவாங்க. சுபகு பிறகு நடக்கும். அருமையானது. ரசூலுல்லாஹ் பற்றி அப்படியே வர்ணிக்கிறது. பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த முடி இப்படி நீட்டமாக இருக்கும். இந்த காதுக்கு பின்னால், காதுக்கு கீழே அப்படியே சுற்றி ஜட வச்சிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில டைம்ல பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொஹப்பு கோட்டை போட்டு கொண்டு வருவாங்க. வெள்ளை வேட்டி சொஹப்பு கோட்டை போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவார்கள். இந்த ஜட முடி இருக்கிறதே இந்த தோல் புயத்தில் பட்டு 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 அப்படியே வரும். அப்படி ஒரு அழக நான் பார்ப்பேன். பரா இப்னுல் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த முடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் போது அப்படியே வலிச்சாங்க. வலிச்சா அதை கொண்டே குப்பையில போட்டுருங்க. நாசுவன் அதை தானங்க செய்ய போற. சின்ன காலத்தில் எங்களெல்லாம் ஏமாத்துவாங்க, இதால தான் பம்பாய் முட்டாய் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்ச முடியெல்லாம் எடுத்துணும். அங்கே பம்பாய் முட்டாய் செஞ்சால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாகும். அது பம்பாய் முட்டாய் அதல்ல, அது வேற இல்லையா? அது பிறகு தான் தெரிய வந்தது. சலூனு கூட்டு போய்த்தா இதெல்லாம் எங்கே வைக்கிறது, இதெல்லாம் அனுப்பி தான் பம்பாய் முட்டாய் செய்கிறது அப்படின்னு. அது பம்பாய் முட்டாய் அல்ல. நாங்கள் என்ன செய்வோம்? முடிய தூக்கி தூரத்தான் போடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட முடியெல்லாம் அப்படியே எடுத்து ஒவ்வொரு சஹாபிக்கு சொத்து பங்கு பிரிக்கிற மாதிரி பிரித்து கொடுத்தான். ஒவ்வொரு சஹாபியும் அதை எடுத்து பத்திரமாக பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அசது, அவங்களுக்கு சொல்ல அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் அல்ல, சைஃபும் மின் சுயூஃபில்லா, அதாவது அல்லாஹ்வுடைய வாள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அதில் ஒரு முடிய, நீளமான முடிய தாண்ட ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு கொள்வாங்க. யுத்த ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு கொள்வாங்க. எங்க போனாலும் அந்த ஹெல்மெட்டை போட்டு கொள்வாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் என்னுடன் ரசூலுல்லாஹ்வோட அந்த தலைமுடி இருக்கும், நான் எதிலையுமே தோத்தது கிடையாது. ஒரு தடவை யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்னையோ தேடுறாங்க. என்னங்க வாளெல்லாம் கையில் தான் இருக்குது, கேடயம் எல்லாம் கையில் தான் இருக்குது, என்னங்க தேடுறீங்க? ஹெல்மெட் கீழே விழுந்துட்டு
ஹெல்மெட்டை பார்க்காதீங்க, யுத்தம் செய்யுங்க. இல்ல 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 இல்ல, அந்த ஹெல்மெட் எனக்கு வேணும். காரணம் என்ன தெரியுமா? அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முடி காணப்பட்டது. நான் உலகத்தில் பெரிய வீரன் நினைச்சாதீங்க, நான் யுத்த ஹெல்மெட்டுக்குள்ள அதை வைக்கிறதுனால அதோட பரக்கத்தினால தான் இவ்வளவு காலம் வெற்றி கொண்டேன். இது யாருக்கு தெரியும்? சஹாபிகளுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்ட கையில, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையில எவ்வளோ நேரம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையில் ஒரு மோதிரம் இருக்கும், இந்த விரலை போடுவாங்க. அதில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர்களை ரசூலுல்லாஹ் எழுத மாட்டான், ரசூலுல்லாஹ் வாசிக்க மாட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா எழுத வாசிக்க அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கல. ஏன்னா கொடுத்தா குர்ஆனை பொய்யின்றுவாங்கல்ல, அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு ரசூலுல்லாஹ் லெட்டர் அனுப்புவார். அந்த லெட்டர் அனுப்பும் போது சஹாபிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சீல் இல்லாத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு சீல் செய்து கொடுக்கப்பட்டது. அதுல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இருந்தது. லெட்டரை ஒரு சஹாபி எழுதினா ரசூலுல்லாஹ் அப்படியே வச்சு என்ன செய்வாங்க, அதுல சீல் அடிப்பாங்க. இந்த மோதிரம் இருக்குதே, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கைக்கு அது போகுது. எது? அந்த மோதிரம். பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முடிஞ்சு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வருது. அப்போ அந்த மோதிரம் உமர் ரலியல்லாஹுடைய கையில் இருக்குது. முஸ்லிம்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பிளவுகள் ஒன்றுமே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி வந்ததுக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹுடைய கையில அந்த மோதிரம் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுங்க ஒரு தடவை ஒரு கிணத்தை புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. புனர் நிர்மாணம் கீழே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பமிக்க என்ன தெரியுமா, இந்த கிணறுகள் வாங்கி கொடுக்கிற, தண்ணி வசதி அமைச்சு கொடுக்கறது அவங்களுக்கு சரியான விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு, யார் இதை முஸ்லீம்களுக்கு வாங்கி கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி தர நான் பொறுப்பேட்டா. உஸ்மான் ரலியல்லாஹு யார சொல்ல, நான் எனக்கு அந்த சான்ஸை தந்துடும். அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க. கிணறுகளை புனர் நிர்மாணம் செய்யறேன்னா அவங்களுக்கு சரியான விருப்பம். கீழே ஒரு கூட்டம் கிணற தோண்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது நம்மட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குமே, எப்படி இந்த மோதிரம் கையில் இருந்தால் கொஞ்சம் சுற்றி விளையாடுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அப்படி ரசூலுல்லாஹ் பாவிச்ச மோதிரம் இருக்குது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் இருந்தது, ஆட்சியில் பிரச்சனை இல்லை. உமர் ரலியல்லாஹு கையில் இருந்தது, ஆட்சியில் பிரச்சனை இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்து, இந்த மோதிரத்தை அப்படி செஞ்சுக்கோ டக்குன்னு கிணத்துக்குள்ள கொடுத்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையில இருந்த மோதிரம் நான் கையில எடுத்து அதை கையில வச்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்தது. தேடும் எவ்வளோ தேடினாங்க, கடைசி வரைக்கும் அந்த மோதிரம் கிடைக்கல. எந்த தினம் அந்த மோதிரம் காணாமல் போனதோ அதற்கு பின்னால் தான் முஸ்லிம்களுக்குள் பிளவு வர ஆரம்பித்தது. பின்னால் என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கைப்பட்ட மோதிரத்துக்கு அவ்வளவு ஒரு பரக்கத். இதெல்லாம் வந்து சஹாபிகள் எப்படி புரிஞ்சு கொண்டாங்க? குர்ஆன் வசனத்திலிருந்து தான் புரிஞ்சு கொண்டாங்க. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தார்களே, மனிதர்களே, ஜின்களே, இந்த ரசூலை உங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக தந்திருக்கிறோம். நேற்றைய நாளெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்ச ஜுப்பா, ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நடத்தினது ரசூலுல்லாஹ்ட செருப்பை பத்தி. ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை பத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செருப்புக்கு சஹாபிகள் எவ்வளவு கௌரவம் கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க தெரியுமா? மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரசூலுல்லாஹும் ஒரு இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி, இது மிம்பர்களை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, எவன் ஒருவன் அல்லாஹ்வை தவிர நாயன் இல்லை என்று முஹ்லிசன் இஹ்லாஸான எண்ணத்தோட யார் சொல்றானோ அவன் சொர்க்கம் போவான்டா. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவன். சரி யா ரசூலல்லாஹ், இதை நான் போய் எல்லாட்டையும் சொல்லவா? சரி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னதுக்கு எனக்கு ஏதாவது ஆதாரம் விடுதாங்க. ஏன்னா நானும் நீங்களும் மட்டும்தான் நீங்க நிற்கிறோம். வெளியில போய் சொன்னா அபூ ஹுரைரா சும்மா சொன்னாரு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுவாங்கல்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் தாங்களே அப்படின்னா.
உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செருப்பையும் கழட்டி கொடுத்தாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. நீங்க வெளியில போய் சொல்லுங்க. சொல்லும் போது யாராவது கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆமா. ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ்ட 2 செருப்பு. ஆதாரம் நாங்க இன்னைக்கு சொல்லுவோம், ஆதாரம் அந்த கிதாப், ஆதாரம் இந்த கிதாப். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒருவன் இஹ்லாஸாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அவன் சொர்க்கம் போவான். ஆதாரம் யாருங்க சொன்னது? ரசூலுல்லாஹ். ஆதாரம் இந்த ரசூலுல்லாஹ்ட 2 செருப்பு. இப்போ நான் ஒருத்தர் போய்த்து ஹசரத் பயான்ல இப்போ சொல்லுவோமே, நியூமோர் ஸ்ட்ரீட் போய் அவர் சொல்ல போறாரு, மாளிகாவத்த சலாம் பள்ளியில் ஹசரத் ஒரு பயார் ஒன்று சொன்னார், ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், சரியான விஷயம். ஆதாரம் என்னங்க? இல்லை அவரை செருப்பு தூக்கின்னு வந்துட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் தந்து அனுப்பினாரா, நீ களை வாண்டிட்டு வந்தியான்னு யாருக்கடா தெரியும்? சொல்லுவோமே, உதாரணத்துக்கு நாங்கள் விளம்படுத்துறேன். என்ன ஆதாரம்? ஹசரத்தில் செருப்பு தான் இருக்குதுன்னா நான் வெளியே போகும்போது நான் செருப்பு தேடவா? ஏன் செருப்பு எங்கன்னு நான் தேடி தெரியவா? இல்லையா? இது இங்க உலகத்தில் உலக வளமையில யோசிக்கணும். நான் சொல்றதை யோசிக்கணும். சரியான ஹதீஸ் இது. உலக வளமையில ஒருவர் தன்னுடைய மெசேஜுக்கு செருப்பை ஆதாரமாக அனுப்புவாங்களா? நோ, நெவர், சான்ஸே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு செருப்பு ஆதாரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த செருப்பை சஹாபிகள் அவ்வளோ மதிச்சாங்க. யோசிக்கணும் நாங்க இதெல்லாம். ரசூலுல்லாஹ்ட செருப்பு, அதில் அந்த செருப்பில் என்னங்க இருக்க போகுது? அவங்களோட கால் பட்டா என்ன, அப்படி என்ன அதில் செருப்பா இருக்க போகுது? இப்படி எந்த சஹாபியும் கேட்கல, எந்த சஹாபியும் இந்த வார்த்தையை சொல்லல. ஏன் காரணம்? அந்த செருப்புடைய மகிமை என்ன என்பதை யாரு விளங்கி கொண்டாங்க? சஹாபிகள் விளங்கி கொண்டாங்க. இதான் பரக்கத்துன்னு உங்களுக்கு தெரியும். சஹாபிகள், ஒரு சஹாபி இருந்தார், பத்ர் சஹாபி. அவர் பேர் சத்தாத், பத்ர் சஹாபி. இவர் எங்க அடக்கம் செய்யப்பட்டார்? எங்க போனார்? பலஸ்தீனுக்கு போனார். பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட 2 செருப்பு இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செருப்பு. இதை எடுத்துக்கொண்டு எங்க போனார்? பலஸ்தீன் போனார். பத்ர் சஹாபி. அவர் அந்த செருப்பை பத்திரமா வச்சிருந்தார். அவர் வஃபாத் ஆகும்போது அதை அவருடைய மகன் முஹம்மத் பின் சத்தாத் எடுத்துக்கொண்டார். வாப்பா எனக்கு தந்த சொத்து என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட 2 செருப்பும். என்ன செஞ்சாரு? கொஞ்சம் காலம் அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பலஸ்தீன்ல ஒரு பூகம்பம் ஏற்பட்டு பலஸ்தீன்ல ஒரு பூகம்பம் ஏற்பட்ட நேரத்தில் எல்லாரும் நிறைய பேர் மௌத்தா போயிடுறாங்க. அதுல இந்த முஹம்மத் பின் சத்தாத் இருக்கிறார்ல, அவங்களோட குடும்பமும் மௌத்தா போயிருது. இவர் மட்டும் உயிர் பொழைச்சாரு. ஆனால் இவர் 2 காலையும் இழந்துட்டார். முஹம்மத் பின் சத்தாத் குடும்பத்தில் ஒருத்தருமே இல்லை. இப்படி இருக்கும்போது இவர்களுடைய ஒரு சகோதரி மட்டும் ஹயாத்தோட இருந்தா, ஒரு உக்து, ஒரு சகோதரி, அவ ஹயாத்தோட இருந்தா. அவக்கு கேள்விப்பட்டு இவர்கிட்ட வாராரு, சகோதரர்கிட்ட வந்து இப்படிதான் செய்து, வாப்போம் வஃபாத்தா போயிட்டாங்க, வாப்போம் இல்லை இப்போ. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்கிறது, வாப்பா தந்துட்டு போன ஒரு சொத்து இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். என்ன? ரசூலுல்லாஹ்ட 2 செருப்பு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். எனக்கு புள்ள குட்டி நிறைய இருக்கு, எங்கட வீட்டுக்கு கொஞ்சம் பரக்கத்துக்கு 2 செருப்பையும் வேணாம், அதில் ஒரு செருப்பை தாங்களே அப்படின்னா. அந்த ஒரு செருப்பை எனக்கு தாங்க அப்படின்னா. உடனே என்ன செஞ்சாங்க? ஒன்றை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஒரு செருப்பு மட்டும் வச்சு கொண்டிருக்கிறார். அந்த டைம்ல ஒரு மன்னர், ஹிஜ்ரி 101 காலப்பகுதியில் நடக்குது. என்ன நடக்குது? அந்த இடத்துக்கு ஒரு மன்னர் வாரார். அவரோட பேரு மஹ்தி என்று ஒரு மன்னர் வாரார். அவருக்கு கேள்விப்படுது பலஸ்தீன்ல ஒரு பத்ர் சஹாபியோட மகனுடைய ஒரு பத்ர் சஹாபியின் மூலமாக ரசூலுல்லாஹ்ட செருப்புகள் இருப்பதாக கேள்விப்பட்டு அதை எடுக்க வாரார். வந்தா அது யார்கிட்ட இருக்குது? இந்த சகோதரி கிட்ட இருக்குது. எனக்கு அந்த செருப்பை தாங்களேன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பாவிச்ச செருப்பு. அப்போ கேட்டாங்க, தரலாம், நான் சும்மா கேட்கல, பணத்துக்கு தான் கேட்குறேன். எவ்வளோ தருவீங்க? 1000 தங்க காசுகள். கோல்ட் காயின் எத்தனை? 1000 கோல்ட் காயின்ஸ். எதுக்கு? ஒரு செருப்புக்காக, ரசூலுல்லாஹ்ட ஒரு செருப்புக்காக 1000 தங்க காசுகளை கொடுத்து ரசூலுல்லாஹ்ட ஒரு செருப்பை வாங்கினார். இதை நாங்கள் பெருசா மண்டே பிச்சு யோசிக்க தேவையில்லை. ஏன்? ஃபுட்பால் ஒன்றை விளையாடி வேர்ல்ட் கப், இப்போ கத்தாரில் லாஸ்டாக நடந்த ஃபுட்பாலுக்கு அந்த எவனோ ஒருத்தன் போட்டிருந்தாலும் மெஸ்ஸியா அவனோட பேர்,
அவன் டிஷர்ட்டை இன்றைய கொண்டு வந்து அமெரிக்காவில் ஒரு ஏலம் கொண்டு வச்சு பாருங்க, எத்தனை கோடிக்கு அது போகுமெண்டு, எத்தனை கோடி அமெரிக்கன் டாலருக்கு போகுமெண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்னால மகாத்மா காந்தி இந்த கம்பொண்ட ஊண்டி ஊண்டி நினைப்பாருல்ல மகாத்மா காந்தி, பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பு லண்டன்ல ஏலம் போகுது. இந்தியாவுடைய பணத்துக்கு 20 கோடி அந்த கம்பு. ஒரு கம்பு ஒன்றுமே இல்லை. ஏன்? அவன் மகாத்மா காந்தியை விரும்பினான், கிரிக்கெட்டை விரும்பினான், ஃபுட்பாலை மதிச்சான், உயிரை விட நேசிச்சான். அடே அவன் டிஷர்ட் எடுத்து பார்த்தா நாத்தம் தான் வரும் இல்லையா? நான் சொல்றது யார டிஷர்ட்? ஃபுட்பால் விளையாடினவன் டிஷர்ட்ல என்ன வரும்? வெறுமனே நாத்தம் தான் வரும். ஏன்? அவனுக்கு அது விருப்பம். அவ்வளோ கோடி கொடுத்து ஏன் எடுக்கிறான்? அவன் அதை விரும்புகிறான். அப்ப எங்கட உயிரை விட ரசூலுல்லாஹ் பெரிசி அன்று நாங்க நினைச்சா 1000 தங்க காசு எல்லாம் ஒரு சல்லியா. அதை வாங்கினாரு. வாங்கிட்டு இவர் யோசிக்கிறாரு, மன்னர் மஹதி யோசிக்கிறாரு, ஒரு செருப்பு இங்க இருந்தா அடுத்த செருப்பும் இங்க தான் இருக்கும். அவகிட்டே கேட்டா இதுல அடுத்த செருப்பு எங்கன்னு கேட்டான். சொன்னா என் சகோதரர்கிட்ட தான் நீங்குது, கண்டிப்பா அவரும் தந்துருவார். ஏன்னா அவருக்கும் கஷ்டமான நிலைமை, கால் வேற இல்லை இல்லையா? அதனால அவரும் தந்துருவாரு, கேட்டுருங்க. இப்போ மன்னர் மகதிக்கு சரியான சந்தோஷம். எப்படி நீங்க எவ்வளோ கொடுத்து சரி அந்த செருப்பை வாங்கிடலாம் அன்று பிளான் பண்ணிட்டு அவசரமாக அனுப்பி விடுறாங்க. போய்த்து அவரை கூட்டி கொண்டு வாங்க, அவரால் வர முடியாது. அப்போ அவங்கள தூக்கி கொண்டு வாங்க. தூக்கி கொண்டு வரப்படுகிறது. அவர் இந்த செருப்போடு வந்தார். வந்ததோட மன்னர் மஹதி கேட்டாங்க, உங்களோட சகோதரிக்கு 1000 தங்க நாணயங்களை கொடுத்து நான் வாங்கிட்டேன், இன்னும் ஒரு செருப்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதை எனக்கு தந்துருங்களே, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவேன்டா. பாருங்க, காலை இழந்து கஷ்டமான நிலை, அந்த நிலைமையில் கூட அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு காலம் இதை தரமாட்டேன். அழுதார் அவர். யாரு? இந்த சத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்கட மகன் முஹம்மத் பின் சத்தாத் இருக்கிறல, முஹம்மத் பேர் என்ன சொன்னா, முஹம்மத், அதுதான். அவர் அழுதார். அழுதுட்டு சொன்னாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்ச இந்த செருப்பை எவ்வளவு பணம் தந்தாலும் நான் தரமாட்டேன். இப்ப பாருங்க, யோசி பாருங்க, இவரு கஷ்டமான நிலைமை, இவருக்கு பணங்காசு தேவை, மன்னர்கிட்ட எவ்வளோ விலை பேசினாலும் அவர் கட்டாயம் கொடுப்பாரு. ஆனால் நான் தரமாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட கால் பாதம் பட்டது பரக்கத்து என்பதை அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப இதைத்தான் நாங்க விளங்கிக் கொள்ளணும். சஹாபிகளாக இருந்தாலும் தாபியின்களாக இருந்தாலும் ரசூலுல்லாவை 100க்கு 100 பின்பற்றினாங்க. 100க்கு 100. தாரன் இந்த இவங்களை பத்தி சொல்லுவாங்க, யாரு? தாரன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சஹாபி. இவங்க இந்த ஓட்டமேலன் நீக்குதே, ஓட்டமேலன் தர்பூசணியா இதில் பனிக்கொமடுவை அவங்க வெட்டலையாம். ஒரு தடவை வெட்டி தின்னுங்க அப்படின்னு. இல்லை ரசூலுல்லா வெட்டுற மாதிரி நான் கண்டது இல்லை, அவங்க வெட்டி இருந்தால் தான் நான் வெட்டுவேன்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்கிறாங்களோ அதைத்தான் செய்வாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு வீட்டுக்கு போனாங்க. போய் பார்க்க அந்த வீடு பூசப்பட்டு இருந்தது. எங்களோட வீடெல்லாம் கப்பராத்து பண்ணி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு தானே வச்சுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது எந்த வீடும் பூசப்பட்டு இருக்கவில்லை. எனவே நான் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன்டா. அப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணு அணுவாக சஹாபிகள் பின்பற்றி கொண்டிருக்கும் போதும் இந்த பரக்கத்தை தேடித்தான் பின்னால போனாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க பாவிச்ச தண்ணி கொஞ்சம் தாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க உழு செஞ்சுட்டு மிஞ்ச தண்ணியை கொஞ்சம். யா ரசூலல்லாஹ், உங்களோட முடியத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் பரக்கத்தானவங்க. இத சஹாபிகள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அதை விளங்கி வச்சிருந்தாங்க. இது நான் சொல்ற செய்யற இந்த செயலெல்லாம் செஞ்சது யாரு? சஹாபிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்த்த தாய், ஒரு தாய் இருந்தார். ரசூலுல்லாஹ் வளர்த்த தாய் 2-3 பேர் இருக்கிறாங்க. பெத்த தாய் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, வளர்த்த பால் கொடுத்த தாய் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. அதே நேரத்தில் சுவைபாவும் பால் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. யாரு? அபூ லஹபுடைய அடிமை பெண், அவங்களும் பால் கொடுத்ததாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்த முக்கியமான ஒரு தாய் யாரு தெரியுமா? ஃபாத்திமா பின்த் அஸத், அலி ரலியல்லாஹு அன்ஹு உம்மா. அவங்களும் வளர்த்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தா போனாங்க. வஃபாத்தா போனதோட
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்குறாங்க மௌத். ஃபாத்திமா பின்த் அஸத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உம்மா மௌத் கிட்ட வந்தாங்க. தாயே அந்தி உம்மி பஅத உம்மி, என் உம்மாவுக்கு பின்னால நீங்க தான் எனக்கு உம்மா சொல்லி போட்டு சொன்னாங்க. தாயே நீங்கள் பசியுடன் இருந்து எங்கள் வயிறுகளை நிரப்பச் செய்தீர்கள், நீங்கள் தூங்காமல் இருந்து எங்களை தூங்கச் செய்தீர்கள், கஷ்டமாக இருக்கும் போது கூட நீங்கள் எங்களுக்கு ஆடையை தந்தீர்கள் என்று சொல்லி போட்டு அந்த தாய்க்கு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் என்ற தாய்க்கு ரஹமத்து செய்யு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு கபரு தோன்ற இடமைக்கு அங்க போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 சஹாபிகளை நியமிச்சாங்க கபரை தோன்றது. அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்ற சில சஹாபிகளை நியமிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை தோண்டுங்க, லாஸ்ட் கட்டம் நீங்க தோண்டாதீங்க, நடுக்குழிய சின்ன குழி இருக்கு அதை தோண்டாதீங்க, எல்லாரும் வெளியே வாங்கன்னாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் வெளியே வர சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தாண்ட கையாலே தோண்டினாங்க அந்த கபரை. உலக வாழ்க்கையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை தோண்டினது அவங்களுக்கு தான். கபரை ரசூலுல்லாஹ் தாண்ட கையாலேயே தோண்டினாங்க. தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் தாண்ட பரக்கத்தை சஹாபிகளுக்கு உணர வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஃபல்தஜா, அதுல ரசூலுல்லாஹ் படுத்தாங்க கபரில். ஏண்டா தாண்ட உடம்பு இந்த கபரில் படட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு பட்டால் அது பரக்கத்தானது. படுத்துட்டு எழும்பி கையேந்தினாங்க, யா அல்லாஹ் என்ற உம்மாட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவட கபரை விசாலமாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள குளிப்பாட்ட முன்னால ரசூலுல்லாஹ் போட்ட ஒரு ஷேட் இருந்தது, நீளமான ஷேட்டு, இந்த இடுப்பு வரைக்கும் உள்ள கீழே வரைக்கும் உள்ள பட்டன் வச்ச ஷேட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட உம்மாவை கஃன் செய்ய முன்னால ஏண்ட ஷேட்டை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட ஷேட்டை ஏண்ட உம்மா குடுபாட்டுங்க முதலாவது, என் உம்மாட உடம்புல நான் போட்ட ஷேட் படணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு பிறகுதான் 3 சுத்து சுத்தணும் வேண்டாம். 3 சுத்து சுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு பட்ட அந்த ஷேட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் 3 தடவைகள் துணியை கொண்டு கஃனிடப்பட்டு கபருக்குள்ள வந்ததுக்கு பின்னாலேயும் ரசூலுல்லாஹ் படுத்து தாண்ட உடம்ப கபருல பட வச்சுட்டு துஆ கேட்டாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் தானே அவங்களோட உடம்பு பரக்கத்தன்று. இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொள்ளாததினாலதான், விளங்கி கொள்ளாததினாலதான் நாங்கள் இன்றைக்கு பரக்கத்தில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சவங்க யார் தெரியுமா? எங்களோட உம்மா அப்பா மாரு, அவங்க பரக்கத்தாயிருந்தாங்க. இந்த காலத்தில் நாங்கள் அப்படி ஒரு பரக்கத்துன்னு சொன்னாலும் எவனா கிளப்பி விட்டுருவான், அதெல்லாம் மூட நம்பிக்கைங்க அப்படின்வாங்க. அதோட நாசமாக போச்சு தான் எல்லாம். ஒரு சலவாத்து ஓதுங்க வீட்டில் பரக்கத்தாக இருக்கும். என்ன புதன்கிழமை சலவாத்து ஓதுறதுக்கு ஆதாரமே இல்லையே, முடிஞ்சு போச்சு அவனோட சலவாத்துன்னு நின்றுட்டு. இதால தான் நாங்கள் நடந்த முசீபத்து. ஆக குறைஞ்சது சுபகுக்கு பின்னால வெளியே போறீங்க, ஒரு யாசீன் ஓதிட்டு போங்க. பிரயாணம் போக முன்னால யாசீன் ஓத சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லலையே, போச்சு அவனோட யாசீனும் போச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாசீன் என்பது எதற்கு ஓதப்படுகிறதோ அது நிறைவேறும். பழைய காலத்துல சுபஹ தொழுதுட்டு பிசினஸ் போகும்போது வீட்டுல டீயை குடிக்கணுமெண்டா ஒரு யாசீன் ஓதுறது, யாசீனை ஓதி துஆ செஞ்சு போட்டு வெளியே போவாங்க. அவர் 10 மணிக்கு ரிட்டர்ன் ஆனாலும் போதும், மாஷா அல்லாஹ் நல்ல சல்லியோட வருவார். இது கடையில் போய் காஞ்சி கருவாடாகி 6 மணி கூட்டு வந்தாலும் என்ன நடந்தது? கடன் தான், இன்னும் கடன் தான். எங்க பரக்கத்து இல்ல? எங்கட இந்த பரக்கத்துகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. காரணம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்டு கேட்டே நாசமா போயிட்டோம். ஒன்றையுமே செய்ய இயலாது, ஒரு திக்ர செல்ல இயலாது, ஒரு சலவாத்து ஓத இயலாது. புள்ளகள் கூட்டிகள் உட்கார்ந்து கொண்டு ஆக குறைஞ்ச இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல முன்னால காலத்தை யோசிச்சு பாருங்க. எல்லா இடங்கள்லையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல சலவாத்துகளை ஓதி 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 ஊடுகளில் சாப்பாடு கொடுப்பாங்க.
எவ்வளோ பரக்கத்தாக இருந்தது தெரியுமா? எங்களுக்கு சின்ன காலத்தில், நான் கொழும்பல்ல அதனால் எனக்கு தெரியாது, எங்களோட கிராமங்கள் எங்களோட ஊர்கள் எல்லாம் சின்ன காலத்தில் பெரிய பெரிய ஆட்கள் ஹாஜியார்மார் என்ன தெரியுமாங்க செய்வாங்க, ரபியுல் அவ்வல்ல வீட்டில் ஓதி ஊடு ஊடு ஊடாக சாப்பாடு அடித்து கொண்டே கொடுப்பாங்க. ஒரு கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த வீடியோ பின்னால் போய் அவர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் முன்னால் கொடுத்து கொண்டு இருந்தாங்க, யார் ஏற்றி விட்டாங்களோ என்னத்தை செஞ்சாங்களோ சரியில்லை, பண வசதியோடு நல்லா இருந்து முழு ஊருக்கும் சாப்பாடு கொடுத்தவர் இப்போ பஸ்ஸில் தான் போகிறாரு. எங்கட வாப்பமாறு கொடுத்தாங்க, அவங்க பரக்கத்தாக இருந்தாங்க. இப்ப நாங்க நிப்பாட்டிட்டோம், எங்கட பரக்கத் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பு, அவங்க பட்டது, அவங்களோட ஞாபகங்கள் எல்லாமே பரக்கத். ஒரு கொரோனாவுக்கு பிறகு எங்கட நாட்டுக்கு ஏற்பட்ட பெரிய கொரோனா என்ன? எக்கனாமிக் கீழே விழுந்தது இல்லையா? அதை விட கொரோனா விட மோசமானது எங்கட நாடு. எக்கனாமிக் கீழே விழுந்த பிறகு தான் கொரோனா விட மோசம். எல்லா நாடும் தலை தூக்கிட்ட, நாங்கள் இன்னும் தலைகாணி எடுக்காமல் இன்னும் நாடு படுத்து கொண்டே இருக்குது, எலும்பாமல் கஷ்டத்தில் தானே ஓடுது. வாகனம் ஒன்று எடுக்கிறேன்னா கனவு மாதிரி இருக்குது, ஏன்னா எடுக்க முடியல, ஏன்னா நாடு அப்படி டவுனான கட்டம். அந்த டைமில் இந்த மௌலிது மஞ்சள் சோதுவோம்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இப்போ இது பள்ளிக்குள் உட்கார்ந்து சொல்கிறேன் சரியா? நான் பள்ளிக்குள் உட்கார்ந்து சொல்கிறேன், நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது, செய்யாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் சொல்கிறது. நீங்கள் செய்கிறண்டா செய்யுங்க, இல்லைண்டா விட்டுருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நான் சொல்லுவேன். ஹயர். அப்போ எங்களோட வீட்டில் நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த பிஸ்னஸ் நாடு ஃபுல்லாக டல்லாகி, இந்த சிமெண்டி ஒரு பேக் வந்து 2500 ரூபா அந்த டைம், போகிற டைம் அப்படி விலை. கம்பியை பார்க்கத்தான் முடியும், வாங்க முடியாது, கான்கிரீட் கம்பி அப்படி ஒரு விலை இருந்தே ஒரு கட்டத்தில். இப்போ எப்படி விலைகளோ எனக்கு தெரியாது. இந்த மாதிரி கட்டம் இருக்கும்போது நாங்கள் ஓதுறதை பார்த்து, எங்கள் வீட்டில் ஓதுறதை பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பழைய ஊடவர்ட அப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் எங்களோட வாப்பட காலத்தில் இந்த பழத்துருவெல்லாம் வச்சு ஓதின ஞாபகம் இருக்குது, சரி நாங்களும் கொண்டு ஓதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட வீடு அங்கே ஒரு ரூம் இங்கே ஒரு ரூம், பழைய வீடு. சரி, நான் பள்ளியில் உட்கார்ந்து சொல்கிறேன், பழைய வீடு. சரி ஓதுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் 4-5 பேர் போய் தூட்டாள்கள்லாம் சேர்ந்து ஓதி, அப்போ அவர் காலை சாப்பாடு ஒன்று தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணினார். நான் சொல்கிறேன், ஓதி இந்த நீங்கள் ஓதிருப்ப யானை பைத்து இதெல்லாம் ஃபுல்லாக ஓதி கடைசியாக நான் தான் துவா ஓதினேன். யா அல்லாஹ், அடுத்த வருஷமாகிறதுக்குள்ள இந்த மனுஷனுக்கு புதிய வீட்டில் குடிபூந்து ஓதுற பாக்கியத்தை கொடு. எல்லாரும் ஆமீனன்னு சொல்லியாச்சு. இப்போ எனக்கே யோசனை என்ன தெரியுமா, அடுத்த வருஷமாகத்துள்ள இது நடக்குமா? யோசிச்சு பார்க்கணுமே. துவாவை கேட்டாச்சு, அல்லாஹ் அப்படித்தானே சொல்லிக்கிறது, நீ கேட்கறத பலமாக கேளு, நான் தாரேன், ஆனால் வாசல் கரெக்டாக இருக்கணும். எந்த விஷயத்தை செஞ்சு போட்டு நாங்கள் கேட்குறேன்றது இருக்குது. சும்மா கேட்கறத விட ஒரு சதகாதான தர்மத்தை கொடுத்து போட்டு, ஏழையில பசியை போக்கி போட்டு, இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு மௌலித ஓதி போட்டு தான் இப்ப நான் என்ன செஞ்சுக்கிற கேட்டுக்க. யா அல்லாஹ், இந்த வருஷம் மனுஷன் பழைய வீட்டில் ஓதுறாரு, யா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஆகிறதுக்குள்ள புதிய வீட்டில் ஓதவை. சுப்ஹானல்லாஹில் அஸீம். நான் பள்ளியில் உட்கார்ந்துட்டு நான் சொல்றேன், அடுத்த வருஷம் புதிய வீட்டுக்குள்ள சும்மா இல்லை, தரையில் இருந்து தோண்டி எடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்லப் போட்டு கப்பராது பண்ணி அந்த வீட்டில் தான் போய் ஓதினார். இப்போ இந்த வருஷம் டேட் கேட்டு எனக்கிட்ட கரைச்சல் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு உண்மையிலே டேட் கொடுக்க வழி இல்லை. இந்த வருஷம் ஃபுல் ட்ரை பவராக செய்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன். அவர் இந்த வீடியோ பார்த்தாலும் அடுத்த எனக்கு கோல் வரும், லைவ் போரா அடுத்து கோல் வர, அதுதான் தெங்கடாதையும் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லுவார். அவர் சந்தோஷம்தான் படுவார். இப்போ எனக்கிட்ட அவர் டேட் கேட்டு கரைச்சல் பண்ணுறாரு. டேட் ஒன்று தாங்க, எப்படி சரி? நான் எனக்கு கஷ்டம், பயான் இருக்குது, தொடர்ந்து பயான் இது, பரவாயில்ல, பாலை சரி வாங்க, நீங்கள் பாலை நான் மதரசா பாடம் நடத்தும், எனக்கெல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் முடிகிறதுக்குள்ள எனக்கு ஒரு டேட்டை தந்துருங்க. இதுதான் இன்பம் கண்டவர்கள். குறை சொல்றவன் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், எங்களுக்கு பிரச்சனை. அதை நான் சொன்னேன், நீங்கள் ஓதாம இருந்ததுனால எனக்கு ஒன்றும் இல்லை வாப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எந்த வீட்டில் ஓதுறேன்,
என்னை சார்ந்தவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பரக்கத்தை அனுபவிச்சு கொண்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இது போன்ற மஜ்லிஸ்கள் அந்த காலத்தில் செய்ய 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 நல்ல சந்தோஷம், நல்ல பரக்கத்தா இருந்தாங்க. கவர்மெண்ட் முஸ்லீம்கள்ட்ட கடன் வாங்கின வரலாறும் இருக்குது. கவர்மெண்ட்டை தூக்கி விட்டது அந்த காலத்தில் முஸ்லீம்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிசினஸ் என்றால் முஸ்லீம்கள் தான் நம்பர் 1. என்ன இதுதாங்க சாப்பாடு கொடுத்ததும் ஓதினதும் இந்த பரக்கத்துகளை அடைஞ்சி 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 இருந்ததினாலதான் அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக. ஒரு பக்கம் பாருங்க, இப்போ இந்த துவாவை நான் கேட்குறேன் பாருங்க. இப்போ நாங்கள் அதில் நிறைய துவா கேட்டிருப்போம். யாரெல்லாம் எங்களோட நான் சொல்கிறேன் அந்த மஜ்லிஸில் நாங்கள் என்னென்ன துவாலாம் கேட்டோம். யாரெல்லாம் எங்களோட பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் எங்களோட நிறைய கேட்டிருப்போம்ல. இதில் ஒரு துவா தான் என்னது, அடுத்த வருஷம் ஆகிறதுக்குள்ள புதிய வீட்டில் உதவி. அப்போ அதை கபூலானத்தை லைவாக பார்த்தோம். அப்போ மற்ற துவாகளோட நிலைமை அல்லாஹ் கபூலாக்கி இருப்பான். இதைத்தான் நாங்கள் விலகி கொள்ளணும். இதெல்லாம் விட்டதுதான் எங்களுக்கு முசீபத். நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொன்னேன், நான் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற மட்டுமல்ல, அவர்கள் ரஹ்மத்தாக அருளப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் இருந்து பரக்கத்தை அடைந்து கொண்டவர்கள் வேற யாரும் அல்ல, சஹாபிகள். சஹாபிகள் தான் எங்களுக்கு பாடம் சொல்லி தந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்குரியவங்க, பரக்கத்துக்குரியவங்க என்றதை பிராக்டிகலா செஞ்சு காட்டினவங்க சஹாபிகள். எனவே அன்பார்ந்த உறவுகளை, இஸ்லாமிய நெஞ்சங்களே, மஸ்ஜிது சலாம் ஜும்மா பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் இஷாவு பிறகு ஆக குறைஞ்சது ஒரு சின்ன கட்டம் தான் இது. எல்லாருமா உட்காந்து இமிரியாரி ஒரு விஷயத்தை பேசி கடைசி யா நபியை படித்து அதில் இந்த நியத்துகள் கொஞ்சம் கொஞ்சம் பங்குடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சும்மா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களோட ஏதாவது ஹாஜத்துகள் ஏதாவது மனசில் நியத்து வச்சு கொண்டு இதில் ஒன்றை கொணந்து கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஆகிறதுள்ள யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸோட பரக்கத்தினால எனக்கு நிறைவேற்றி தாண்டி சும்மா செஞ்சு பாருங்கள். சும்மா ஒரு போட்டு பாருங்கள், எப்படி வருமானத்தை பாருங்க. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்கள். அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட என்ன பரக்கத்து, சாதாரண பரக்கத்தல்ல, அது உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அடுத்த வருஷம் நீங்களே யோசிப்பீங்க, நாங்கள் எப்போ தொடங்குறோம் தெரியானா நாங்களும் எங்களோட நியத்தில் கொஞ்சம் கொண்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை ஆர்வம் உங்களுக்கு வரும். நாங்கள் எப்போவுமே அடுத்த மனுஷனுக்கு உணவளித்து அடுத்த மனுஷனுடைய வயிற்றை நிரப்பி நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செஞ்சோம்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஒரு செய்தி சொல்லுவாங்கல்ல, நபியுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் சந்தேகம் பேரில். ஆனால் ஒரு நபி தான் அவர். ஒரு நபி. அவர் மலக்குல் மௌத்தோட பேசி கொண்டிருந்தார். பேசி கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் க்ராஸ் ஆனார், அந்த ரோட்டால் போனார். போகும்போது மலக்குல் மௌத்து சொன்னார், நாளைக்கு இவர் இருக்க மாட்டார், அவரை தூக்கிடுவேன். அவர் தூக்கிடுவேன்டா மிஸ் ஆகுமா? மலக்குல் இந்த நபிமாரோட வந்து பேசுவாங்கல்ல மலக்குகள், நாளைக்கு இவரை தூக்கிடுவேன் அப்படின்னா அவர் உசுரை நான் எடுத்துருவேன் என்றார். சரி, நீங்கள் என்ன இந்த சும்மா இருக்க போகிறீங்க, உங்களோட வேலையை அதுதானே. சரி, என்ன கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன் அந்த மனுஷன் இஞ்சும் சுத்துறாரு. என்னடா இவர் வலவு குந்தும் ஃபி புரூஜிம் முஷையதா, குர்ஆன் என்ன சொல்லுது? இரும்பு கோட்டைக்குள்ள ஒருத்தன் பூந்து கொண்டிருந்தாலும் அவர்கிட்டையும் வந்து உசுர் எடுத்துருவாருன்னு தானே சொன்னேன். எப்படி மிஸ் ஆகும் இது? இன்னும் ஒரு தடவை மலக்குல் மௌத்தை பார்க்குறாரு. பார்த்து, என்னங்க நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க ஒருத்தர் உசுரை தூக்குவேன்னு, அவர் இன்னும் சுற்றி திரிகிறாரு. அது எப்படிங்க நடந்தது? அப்போ அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, அவர் போனார் இல்லை, அது போனது எதுக்கு தெரியுமா? தாண்ட குடும்பத்துக்கு பசித்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்க போனார். சாப்பாட்டை வாங்கிட்டு வார வழியில் ஒருத்தர் எனக்கு சாப்பாடு கொடுங்களேன்னு கேட்டார். அதை அவர் கொடுத்தார். இந்த மனுஷன் கையேந்தி துவா செஞ்சா, யா அல்லாஹ் இவரோட ஆயுளை நீளமாக்கி வை என்று துவா கேட்டார். ஒரு நேரம் அவர் சாப்பாடு கொடுத்ததினால் அல்லாஹு தஆலா 20 வருஷம் ஆயுளை நீளமாக்கி கொடுத்தார். அதுதான் அவர் இன்னும் சுத்துறாரு. அப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், என்ன அடுத்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு காலம் அது வீணாகாது. இந்த காலத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் குறையே பேசுறது, சாப்பாடு கொடுக்கறதுக்கு தான் குறையே பேசுறது.
ஒருத்தர் இப்போ மாளிகாவத்தைக்குள்ள இந்த ஏரியாவுக்குள்ள சும்மா யோசிச்சு பாருங்களே, நான் 12 ஆண்டுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 100 சஹான் கொடுக்குறேன்டா ஒருத்தர் ஐடியா கொடுக்க வருவார். அதில் இந்த ஹாஜார் நீங்கள் அதை செய்கிறத விட அந்த குமர் காரியம் உண்டிக்கிறேன் அதை செஞ்சுட்டா நல்லமே அண்ணன் ஐடியா கொடுக்க வந்துடுவார். இதுதான் நடக்கிறது. ஸ்கூல் புஸ்தகம் ஒரு 100 வாங்கி கொடுங்களே ஹாஜியா. எல்லாத்தையும் விட சிறந்தது ஸ்கூல் புஸ்தகமோ குமர் காரியம் செய்கிறதோ இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாவில் சிறந்தது எது தெரியுமா? பசித்தவனுக்கு உணவளிப்பது. நீங்க எத்தனை கோடி ஒருத்தனுக்கு சதகா கொடுத்தாலும் மாளிகாவத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு 1 கோடி கொடுங்க, அவன் அங்களை வைத்து பாப்பா ஆஜாட்ட பேக்ல முடிஞ்சா இந்த மீக்குதா, இன்னும் 1 கோடி கிடைக்காதா? இதுதான் மனுஷன். இதே நீங்கள் தின்ன கொடுங்க, ஒரு பார்சலை கொடுத்துட்டு நல்ல சாப்பாடு, இந்த ஸ்பெஷலான மந்தி பிரியாணி ஆமாண்டா, அப்பாடா நல்ல சாப்பாடு நல்லா திண்டான், இன்னும் ஒரு பார்சல் அரைவாசி போகும், இன்னும் ஒரு பார்சல் போகும். என்ன மந்தியாக இருந்தாலும் இதோட நிப்பாட்டுங்க பாப்பா. சவுதியிலே இருந்தாலும் பரவாயில்ல, ஜப்பான்டே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு ஒருத்தனை சதக்கா கொடுக்க முடியுமெண்டா சாப்பாடு மட்டும்தான். மனுஷனை திருப்தி ஆக்குற அளவுக்கு சதக்கா கொடுக்க முடியுமெண்டா சாப்பாடு மட்டும்தான். சொல்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க, சதகாவில் சிறந்தது பசிச்சவனுக்கு உணவு கொடுக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் உணவுகள் அதிகமாக கொடுத்தாங்க. அதனால பரக்கத்தாக சந்தோஷமாக வீட்டுக்குள்ள எந்த நேரம் திறந்தாலும் கிச்சனுக்கு போய் இது பார்த்தா எந்த நேரம் பரக்கத்தா சாப்பாடுக்கு செலவு. இந்த காலத்துலையும் அப்படி சில வீடுகளுக்கு சுபஹானல்லாஹ் எந்த டைமில் போய் திறந்தாலும் சாப்பாடு இருக்குது. இந்த காலம் எப்படி தெரியுமா சொல்கிறது, கவலையாக இருக்குது. எங்களை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. சில வீட்டுகளுக்கு கந்தரிச்சோறு கொஞ்சம் இருக்குது, தரவா அனுப்பி வைங்க, இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு பசியில் தான் தூங்குவோம். இந்த காலம் அப்படி இருக்குதுங்க. புள்ள குட்டியெல்லாம் பசியில் படுக்குதுங்க. அப்படி ஒரு கஷ்டம் விளங்காத்துக்கு எல்லாம் நல்ல டிப்டாப்பாக உடுத்துக்கொண்டு வெளியில் திரிகிறாங்க. கல்யாணம் வந்தால் பெரிய உடுத்துக்கொண்டு போகிறாங்க, ஹோலில் போய்த்து நிற்கிறாங்க, டையை போட்டுக்கொண்டு கோட்டை போட்டுக்கொண்டு நிற்கிறாங்க, நல்ல ஷூ அடிச்சு கொண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் ஊட்டுற நிலைமை பஞ்சம் வறுமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர்கள் இருக்கிறாங்க. இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பாடு கொடுக்கிறது பரக்கத்தானது, சாப்பாடு கொடுப்பது சிறந்த அமல். எப்பவுமே கொடுக்க சொல்லலைங்க. இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஞாபகப்படுத்தி, அவங்கள பேசி, அவங்களோட புகழ சொல்லி சாப்பாடுகளை கொடுக்கும்போது அல்லாஹு தாலா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொன்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வழங்கக்கூடிய ரஹ்மத்துகளை பரக்கத்துகளை நமக்கு இல்லாமல் ஆக்க மாட்டான். எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அடைந்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருளட்டுமாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை, அவர்களுடைய மகத்துவங்களை நாம் இந்த இடத்திலே பேசியிருக்கிறோம். ரஹ்மானே, நம் அனைவருக்கும் பரக்கத்து செய்வாயா. இந்த மஜ்லிஸிலே உள்ளவர்கள் ரஹ்மானே நிறைய கவலைகளோட, நிறைய ஏக்கங்களோட, நிறைய தேவைகளோட இருந்து கொண்டிருப்பாங்க. ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி எல்லா கவலைகளையும் போக்கி சந்தோஷத்தை கொடுத்தருள்வாயா. மனை அடுத்த வருடங்களில் இந்த பள்ளிவாசலில் இன்னும் இதைவிட சிறப்பாக இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய தௌஃபீகை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே, இந்த 12 நாளும் யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு ஏதோ தங்களால் முடிந்த உணவை கொடுக்கிறார்களோ ரஹ்மானே, அவங்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுப்பாயா. அதே போல் அவங்களோட குடும்பங்களில் ஏதாவது கவலைகள் இருந்தால் அதை நீக்கி வையா அல்லாஹ். அதே போல் அவங்களோட குடும்பங்களில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவங்களோட நோய்களையும் எங்களோட நோய்களையும் லேசாக்கி வச்சிரு ரஹ்மானே. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்து அமர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி பேச பேச அதை இன்பமாக காதில் வாங்கி மனதில் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை அதிகப்படுத்திய இந்த உறவுகளை நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. Ya Nabi salam alaikum, Ya Rasul salam alaikum, Ya Habib salam alaikum, salawatullah alaikum. Asyraqal badru alaina faqtafat minhul buduru misla husnika ma ra'ayna qattu ya wajhas sururi. Anta syamsun anta badrun anta nurun fawqa nuri. Anta iqsiru wa ghali anta misbahus suduri. Ya Habibi ya Muhammad ya arusal khaifaini ya muayyad ya mumajjad ya imamal qiblataini. Ma ra'a wajhaka yas'ad ya karimal walidaini. Hawduka safil mubarrad birduna yawman nushuri. Anta ghaffarul khataya waz-zunubil mubiqati. Anta satarul masawi wa muqilul asharati. Ya waliyal hasanati ya rafi'ad darajati. Kafiru anni dhunubi waghfuli an sayyiati. Alimu sirri wa aqfa mustajibud da'awati. Rabbi irhamna jami'a bi jami'is salihati. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah.
سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك وأتوب إليك. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்